வணக்கம். 100 வயது வரைக்கும் வாழ்றது சாத்தியமா? ஒரு நாள் வாழ்றதே சாத்தியமா என்னன்னு தெரியல. இதுல எங்க 100 நாள் வாழ்றதுன்னு சொல்றீங்களா? நம்மள்ல பலருக்கும் 100 வயது வரைக்கும் வாழ்றது கனவா இருக்கலாம். சாத்தியம் இல்லாம இருக்கலாம். ஆனா உலகத்தோட சில பகுதிகள்ல இது ரொம்ப சாதாரணமாவே பார்க்கப்படுது. சீனாவுல மலைப்பகுதி கிராமங்கள்ல, குறிப்பா நீண்ட ஆயுளுக்கு பெயர் பெற்ற பல பகுதிகள்ல 90 வயது, 100 வயது, ஏன் 110 வயதை கடந்துமே பல மனிதர்கள் சுறுசுறுப்பாவும், மகிழ்ச்சியாவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சீனால இருக்கிற எல்லா மக்களுமே 100 வயது வரைக்கும் வாழ்றாங்களா அப்படின்னா கிடையாது. குறிப்பிட்ட சில மலை கிராம பகுதி மக்கள் மட்டும் 100 வயது வரைக்கும் மிக எளிமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தினசரி எந்த மாதிரி வேலைகள் செய்றாங்க? எந்த மாரி உணவுகள் எடுத்துக்கிறாங்க? ஏன் அவங்களுக்கு மட்டும் இதய நோய், நீரிழிவு நோய், சர்க்கரை நோய், உடல் பருமன் போன்ற பிரச்சனைகள் வர்றதில்ல? அப்படி 100 வயது வரைக்கும் வாழ்றதுக்கு அவங்களோட வாழ்க்கை முறை என்னவா தான் இருக்கு? அப்படின்றத தான் இந்த காணொளியில நம்ம தெரிந்து தெளிய போறோம். ரொம்ப இல்ல. ஒரு 12 வாழ்க்கை முறை இருக்கு. அந்த 12 வாழ்க்கை முறையுமே நமக்கு தெரியாததெல்லாம் ஒண்ணும் இல்ல. நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கோ அப்படிதான் அங்கேயும் இருக்கு. அது என்ன அப்படின்றத மட்டும் பார்ப்போம். முதலாவது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறை. அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை முறையா இருக்கும். அவங்க தினசரி அதிகாலையில சூரிய உதயத்தோட தான் எழுந்திரிப்பாங்க. அவங்க கடிகாரத்த பார்த்து எந்த வேலையுமே செய்யறதில்ல. அவங்க உடலின் இயற்கை நேரத்தோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. மலைகள், பசுமையான வயல்வெளிகள், சுத்தமான காற்று, சுகாதாரமான குடிநீர் இவை எல்லாம் தான் அவங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய அங்கமா இருக்கு. இந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கிற வாகன புகை, வாகன சத்தம் இது மாரி எந்த பிரச்சனையுமே அவங்களோட கிராமங்கள்ல இருக்கிறது இல்ல. இது மனதுக்கு பெரிய அமைதிய குடுக்குது அவங்களுக்கு. 2வதா தினசரி உடல் உழைப்பு. அவங்க உடல் உழைப்புக்குன்னு சொல்லிட்டு காலையில எழுந்திருச்சு ஜிம்முக்குலாம் போறதில்ல. நடைப்பயிற்சி போறதில்ல. அவங்களோட வாழ்க்கை முறை என்னவா இருக்கு அப்படின்னா, உடல் உழைப்போட ஒன்றுபடுத்தி தான் அவங்களோட வாழ்க்கை முறைய வடிவமைச்சிருக்காங்க. அவங்க தினசரி விவசாயம் பண்றாங்க, தோட்ட வேலைகள் செய்றாங்க, மலை ஏறுறாங்க, அதிகமா நடக்குறாங்க. ஏதாவது ஒரு பொருள் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா, வாங்கணும் அப்படின்னா நடந்து போய் தான் வாங்குறாங்க. இதனாலேயே அவங்க தினசரி 1000 அடிகளுக்கு மேல நடக்குறாங்க. இதெல்லாம் தான் அவங்களோட உடல எப்பயுமே சுறுசுறுப்பாவும், ஒரு செயல்லயுமே வச்சுக்கிட்டே இருக்கு. அவங்களோட உடல் உழைப்புக்கு தனியா உடற்பயிற்சி கூடம் போறதில்ல. அவங்களோட வாழ்க்கை முறையே உடல் உழைப்போட ஒன்றிணைந்து தான் இருக்கு. ஆனா நம்ம இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. 3வதா அவங்களோட உணவு முறை. அவங்களோட உணவு முறையில தாவர உணவுகள அதிகமா எடுத்துக்கிறாங்க. நம்ம சாப்பிடுறோம்ல நம்மளோட காய்கறிகள், பீன்ஸ், கேரட், முட்டைக்கோஸ், கீரைகள் இந்த மாரி உணவுகள தான் அதிகமா எடுத்துக்கிறாங்க. அவங்க இந்த எண்ணெயில பொரித்த உணவுகளையும், சர்க்கரை உள்ள உணவுகளையும் அதிகமா சேர்த்துக்கிறது இல்ல. அவங்களோட உணவு முறை ரொம்ப எளிமையா தான் வடிவமைச்சிருக்காங்க. 4வதா தானியங்கள். தானியங்கள் அவங்க அதிகமா எடுத்துக்கிறாங்க. இந்த வெள்ளை மாவு உணவுகள தவிர்த்துடுறாங்க முற்றிலுமாவே. அவங்க அந்த அரிசி, கேழ்வரகு, கம்பு, சோளம் போன்ற தானியங்கள்ல தான் அதிகமா எடுத்துக்கிறாங்க. இந்த தானியங்கள் அதிக நேரம் சக்திய குடுக்கிறது மட்டும் இல்லாம, உடலின் ரத்த சர்க்கரையும் கட்டுப்படுத்திக்கிட்டே இருக்கு. 5வதா கிரீன் டீ. இப்ப நம்ம காலையில ஒரு டீ, ஆபீஸ்க்கு போறப்போ ஒரு டீ, ஆபீஸ்ல ஒரு டீ, அப்புறம் அங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு டீ, அப்புறம் சாயந்தரம் வர்றப்போ ஒரு டீ, அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு டீ, அப்புறம் தூங்குறப்போ ஒரு டீ. இத்தனை டீ குடிக்கிறோம்ல, அந்த மாரி டீ கிடையாது. அவங்க குடிக்கிறது கிரீன் டீ. அந்த கிரீன் டீல ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்ஸிடென்ட்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, உடல்ல இருக்கிற செல்கள பாதுகாத்து குடுக்குது. அப்ப இந்த கிரீன் டீ குடிச்சோம்னா நீண்ட ஆயுள் வாழலாமா? 100 வயசு வரைக்கும் வாழலாமா அப்படின்னா, அப்படி கிடையாது. இந்த கிரீன் டீ அப்படின்றது அவங்களோட வாழ்க்கை முறையில ஒரு நல்ல உணவு முறை, ஒரு நல்ல பழக்கவழக்கம் அவ்வளவுதான். 6வதா குறைவா சாப்பிடுற பழக்கம். அவங்க எப்பவுமே வயிறு ஃபுல்லா சாப்பிட மாட்டாங்க. அவங்க பசி தீர்ற டைம்ல சாப்பிடுறத நிப்பாட்டிக்குவாங்க. அதுக்கு மேல அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதிகப்படியா கலோரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம உடல் பருமன் அதிகரிக்கும். நம்ம உடல் ஆரோக்கியத்தையுமே கெடுக்கும். 7வதா நல்ல தூக்கம். இரவு நேரங்கள்ல அவங்க நிறைய நேரம் விழிச்சிருக்கிறது இல்ல. வேகமாவே தூங்கிர்றாங்க. வேகமா தூங்கிறனால அதிகாலையிலேயே சூரிய உதயத்தோட எழுந்திரிச்சிடுறாங்க. அவங்க இந்த இரவு நேரங்கள்ல மொபைல் பார்க்கறது, சோசியல் மீடியா டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவங்க பண்றதில்ல. ஆனா நம்ம 12 மணி, 1 மணி வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 12 ஆகுது இப்பதான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. 8வதா மன அழுத்தம் குறைவு. அவங்களுக்கு பெரும்பாலும் மன அழுத்தம் குறைவா தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நகரங்கள்ல இருக்கிற வேகம்லாம் அங்க இருக்காது. அங்க பொறுமையா, ஸ்லோவா அவங்களோட வேலைய அவங்க செஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு கிராமங்கள்ல எந்த போட்டியும், பொறாமையும் கிடையாது. அவங்க அதிகமா குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்ல இருக்கிற உறவினர்களோட அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. நம்ம கூட இருக்கவங்களோட நேரம் செலவிடுறப்ப மனசு லேசாகி மன அழுத்தம் குறைவா இருக்குது அவங்களுக்கு. ஆனா எங்க பக்கத்து வீட்ல யார் இருக்காங்கன்னு எனக்கு உண்மைக்கே தெரியாது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. 9வது வலிமையான குடும்ப உறவுகள். குடும்பத்துல இருக்கிற முதியவர்கள அவங்க என்னைக்குமே வெளியில விட்டுறதில்ல. குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்கள் தான் முதியவர்கள பார்த்துப்பாங்க. முதியவர்கள் அதிக நேரம் பேர குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த சமூக உறவுகள் நீண்ட ஆயுளுக்கும், உடல் ஆரோக்கியத்திற்கும் முக்கியமா வழிவகை செய்யுது. நீங்க பார்த்திருக்கீங்களா? நம்ம ஊர்கள்ல ஃபேமஸான கோவில்ல, பஸ் ஸ்டாண்ட்ல நெறைய முதியவர்கள்லாம் வெளியில இருப்பாங்க. அவங்கலாம் ஏன் அங்க இருக்காங்கன்னு தெரியுமா? அவங்களுக்கு யாருமே இல்லைன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க YouTubeல கக்கூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் இருக்கு. திவ்யா பாரதின்னு ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்க. நெறைய பேர் நம்ம ஊர்ல என்ன பண்றாங்கன்னா, வீட்ல பெரியவங்கள பார்த்துக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு, பெரிய பெரிய கோவில்களுக்குலாம் வேணும்னே தொலைச்சிட்டு போயிடுறாங்க. அதுக்காக தான் கோயிலுக்கே கூட்டிட்டு வர்றாங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் ஃப்ரீயா இருந்தா பாருங்க. 10வதா குறைந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள். இந்த நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ்,
பாக்கெட் ஃபுட்ஸ் இது மாதிரி எதுவுமே அவங்க எடுத்துக்கிறது இல்ல. சர்க்கரை அதிகமா இருக்கிற எந்த ஸ்நாக்ஸுமே அவங்க எடுத்துக்கிறது இல்ல. வீட்ல என்ன உணவு சமைக்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. 11வதா மூலிகை உணவுகள். இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி மூலிகை உணவுகளை அதிகமா எடுத்துக்கிறாங்க. இந்த மூலிகை உணவுகள் சுவைக்காக மட்டும் இல்ல, உடல் ஆரோக்கியத்திற்காகவும் எடுத்துக்கிறாங்க. நம்ம டெய்லி எடுத்துக்கிற உணவு தான் இது எல்லாமே. 12வது வாழ்க்கைக்கு ஒரு நோக்கம். இந்த இடம் தான் த்ரில்லிங்கான இடம்ன்ற மாதிரி நம்ம வாழ்றோம்னா ஏதாவது ஒரு நோக்கத்தோட வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. முதியவர்கள் வேலையில இருந்து ஓய்வு பெற்றுட்டாங்க அப்படின்னா அவங்க வேலை செய்யறத அதோட நிப்பாட்டிக்கிறது இல்ல. விவசாயம் பண்றாங்க, வீட்டு வேலைகளை கவனிச்சுக்கிறாங்க, குடும்ப வேலைகளை பாத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயல்ல அவங்களை ஈடுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. ஸோ இவங்களோட வாழ்க்கை முறையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, புதுசா ஒண்ணுமே கிடையாது. இது எல்லாமே நம்ம வாழ்க்கை முறையோட இருக்கிறது தான். நம்ம பின்பற்றாம விட்டுட்டோம், அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ இந்த மாதிரி பல நல்ல பழக்க வழக்கங்கள் சேர்றப்ப தான் உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்குது. இயற்கையான உணவு முறை, இயற்கையான வாழ்க்கை முறை, குடும்பங்களோட நேரம் செலவிடுதல், மனசோர்வு இல்லாம இருக்கிறது, போதுமான அளவு தூங்குறது, தினசரி நடைப்பயிற்சி செய்வது, உடலை தொடர்ந்து ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுத்திக்கிட்டே இருக்கிறது. இது எல்லாம் தான் நீண்ட ஆயுள் வாழ்றவங்களோட வாழ்க்கையில பெரிய அங்கமா இருந்திருக்கும். கண்டிப்பா சிறப்பு அம்சமா இருந்திருக்கும். ஸோ நீண்ட ஆயுள் மருந்துகளால கிடைக்கிறது இல்ல. இந்த மாதிரி பல ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள்னால தான் கிடைக்குது. ஸோ எளிமையா வாழலாம், இயற்கையோடு இணைந்து வாழலாம். உங்கள் உடலை ஏதாவது ஒரு செயலில் ஈடுபடுத்திக் கொண்டே இருங்கள், உறவுகளை மதியுங்கள். இதுவே நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு அடித்தளமா இருக்கும்.